ஹாய் எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? தேர்ஸ்டே காலையில் எழுந்தது 7 மணிக்கு. சரி இன்னைக்கு புட்டுவ ஸ்கூலுக்கு அனுப்ப வேணான்னு பார்த்தா, அதெல்லாம் வேணாம் லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி கடகடன்னு இருக்கிறத செஞ்சிடலாம். நைட்டே நான் வந்து இட்லியும் கார சட்னியும் தான் யோசிச்சு வச்சேன். மதியத்துக்கு வந்து காயெல்லாம் கட் பண்ணிடலான்னு பார்த்தா டைம் ஆனதால டக்குன்னு 7 மணி ஆயிடுச்சு. அதனால வந்து கர்ட் ரைஸ் தான். டைம் ஆனாலே டக்குன்னு கர்ட் ரைஸ் செஞ்சிடணும். அதனால கர்ட் ரைஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து கார சட்னிக்கும் வதக்கிட்டேன். சரி மதியம் புட்டுக்கு கோல்டு இருக்கிறதால அதுக்கு கர்ட் ரைஸ் வேணான்னுட்டு குருமா கொஞ்சம் வச்சுட்டேன். இட்லியே கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சதுனால டக்குன்னு குருமா வேலை முடிஞ்சிச்சு. நான் எப்படி குருமா பண்ணுவேன்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெயில் குருமா பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதுவும் விசில் வரும்போது அந்த வாசனை இருக்குமே. பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஆனால் டைம் ஆனாலும் நான் சிம்மில் வச்சு தான் வதக்குவேன். இல்லை அந்த ரா ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் போட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து எப்போவுமே சுண்டல் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஊற வச்சுருப்பேன். அதனால் வெள்ளை சுண்டல் கொஞ்சம் அதுலேருந்து எடுத்துகிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டு அரைச்சி ஊற்றிடுவேன். தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை கொஞ்சம், அதில் லாஸ்ட்டாக வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சம் கசகசாலாம் போட்டு அரைச்சினா அந்த விசில் வரும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனை. கடகடன்னு குருமாலாம் வச்சுட்டேன். கர்ட் ரைஸும் இது பண்ணிட்டேன். நான் எப்போவுமே இவ்வளோ சோம்பேறியாலாம் இருக்க மாட்டேன். இந்த காய் இல்லாமல் இது மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப டைம் ஆனதெல்லாம் என்ன பண்ணுன்னே தெரியல. எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து கர்ட் ரைஸுக்கு தொட்டுக்க வெறும் சிப்ஸு. இந்த மாதிரிலாம் ரொம்ப ரேர் நான் பண்ணுறது. கடகடன்னு பண்ணியாச்சு. பை.